அனைவருக்கும் வணக்கம். மே தினத்துல நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு நபர்களில் முக்கியமானவர் யாருன்னு சொன்னா சிங்காரவேலர் ஐயா அவர்கள் தான். மே தினத்தை முதல்ல இந்தியா அரங்கிலே கொண்டாடினவர் யாருன்னு சொன்னா தோழர் தான். இவரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதுவார் சிந்தனை சிற்பி என்று எழுதுவார். ஏன் என்று அவர் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிற அனைத்தையும் அறிவியல் ரீதியாக பார்க்குகிற அணுகுகிற ஒரு குணத்தை கொண்டவர் தான் தோழர் அவர்கள். இவர் வழக்கறிஞராக பணிபுரிகிறார். அப்பொழுது ஒரு வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு அந்த வழக்கிற்காக வாதாடுகிறார். வழக்கை வாதாடுகிற திறமையை வைத்து பார்த்து இவர் யார் என்று இவருடைய பின்புலத்தை ஆராய்கிறார்கள். அப்படி பின்புலத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவர் ஒரு மீனவ சமுதாயத்திலிருந்து வந்தவர் என்று தெரிந்த பிறகு எல்லோரும் அவரை ஏளனமாக பேசுகிறார்கள், கிண்டல் அடிக்கிறார்கள். உடனடியாக அந்த வழக்கை முழுமையாக முடித்துவிட்டு படித்து இங்க வந்த எனக்கே இந்த நிலைமையா என்று சொல்லி கருப்பு அங்கி கலச்சி வைத்து விட்டு ஒட்டுமொத்த மக்களுக்காக நான் போராடுகிறேன், ஒட்டுமொத்த மக்களுக்காக என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று சிவப்பு உடையை உடலாலும் உள்ளத்தாலும் அணிந்து கொண்டவர் தான் தோழர் அவர்கள். அவர் எல்லா வகையிலும் ஆராய்ந்து பார்த்த பிறகு பொது உடைமை எங்கு பிறக்கும் என்று ஆராய்கிறார். அப்படி பொது உடைமை எங்கு பிறக்கும் என்று யோசிக்கும் பொழுது அவருடைய சிந்தனையில் உதித்தது கல்வியால் ஒன்று மட்டும்தான் சமநிலையை ஏற்படுத்த முடியும் என்ற உயர்ந்த சிந்தனையால் அவர் ஒரு முறை உறுப்பினராக இருக்கும் பொழுது சென்னை மாநகராட்சி பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு மத்திய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்கிறார். குழந்தைகளுக்கு படிப்பதற்கு வயிற்று பசியை போக்கினால் போதும், அவர்களுக்கு கல்வி சிறகை நாம் கொடுத்து விடலாம் என்ற கனவோடு அனைத்து குழந்தைகளுக்கும் மத்திய உணவு திட்டத்தை கிட்டத்தட்ட 1920களில் அந்த திட்டத்தை முன்மொழிந்தவர் தான் தோழர் சிங்காரவேலர் ஐயா அவர்கள். ஆக பொது உடைமை கொள்கையை நாம் நிறுவ வேண்டும் என்று சொன்னால் சமத்துவமான கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அந்த கல்வி அனைவரும் பெற்றிட வேண்டும் என்ற அவருடைய சிந்தனையை நாம் நிறைவேற்றிட அனைவரும் கல்வி கற்போம். இந்த சமூகத்தில் சமத்துவத்தை மலரச் செய்ய அவர்களுடைய கொள்கையை நாம் கடைபிடிப்போம். நன்றி.